நன்றி. மிக சிறப்பர்கள் நல்ல தெளிவாக ஒலிபெருக்க உதவி செய்த செங்கடமெல்லாம் வங்காள வெற்றி பெற கொண்டிரும் விநாயகா பவர் ஆடியோஸ் சீகம்பட்டி அன்புள்ளவர்களுக்கும் பாட்டு அது பணியுள்ள நண்பர்களுக்கும் மலபாத நன்றி. கண்ணியான வணக்கம். நல்ல ஒளிபெருக்கி அன்மையான ஒளிபெருக்கி அன்புள்ளவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சாப்பாடு நடிகர்களுக்கு அருமையான முறையில் சாப்பாடு. ஆமா, இங்க அண்ணாவான சிறப்பான நடிகர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டு வாங்கப்பா, திருப்தியா சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டு நம்ம வாட்டுக்கு வந்து டிஃபன் கட்டிட்டு வந்து சாப்பிட்டோம். இங்க சாப்பாடை பார்த்தோன்னா டிஃபன் இங்க 3 போயிருச்சு. நல்லா கம்ம சாப்பாடு யார் சமைச்சு நல்லா சமைச்சிருப்பாங்க இருக்கு. சூப்பர் சமையல் நல்லா நல்லா பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆமா, நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிடும்போது நம்ம காசு ஆகா பேசாம எல்லா இடத்துல உட்காந்துடலாமா, அப்புறம் அந்த சாப்பாடு வேஸ்டா போயிரும்ல. ஆமா, அதையும் சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு. அதோட இப்படி உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா. ஏன் தெரியுமா டேபிள் போடாம சாப்பிடணுங்கிறது? இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து வரிசையா உட்காந்து சாப்பிடணும். எவ்வளவு பின்னாடி வந்து நிக்க முடியுமா? எவனும் நிக்க மாட்டாங்க, எவனும் நிக்க மாட்டாங்க. இதே கல்யாணத்துல மட்டும் நீ டேபிள போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாரு. அது அசைவ கறி போட்டு வச்சுக்க, தண்ணிய போட்டு வந்து போட்டு பாரு. பூசை பூசையே ஆமா போட்டு தண்ணியா போட்டு வந்து உட்காந்து நம்ம எங்கே நம்மளை நிம்மதியா சாப்பிட வருவாங்களா? நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு பின்னாடி ஒரு லைன் கட்டிடுவாங்க. லைன் கட்டி ஒருத்தர் வந்து நிற்பேன். அப்படியே சைஸா வருவேன். வாடா 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 இருக்கு சொந்த கூட்டி வந்து நிக்க வச்சுவாங்க. நிக்க வச்சு சும்மா நடப்பேன். ஐயாவே படுத்துற வாழ் பெரும்பாடியா இவன் மூக்குல நம்ம கறி குழம்பு திம்பா பாத்துக்க. அப்படியே வாட நம்ம கறி குழம்பு வாழைய பேசி இழுத்துவேன். கறி வாசல அப்படியே இழுத்துவேன். சாப்பிட வருவாங்க. அப்பதான் ஒரு ரவுண்டு பேசிட்டு வாயில வைக்க போவோம். வேணுங்கிறங்க சேர போட்டு மாட்டாரு நினைப்பேன் பாத்துக்க. சோறு தாராவே அப்படி மோர் ஊத்து. டாய் நான் கறி குழம்பே வாங்கல, எங்க மோர் ஊத்த சொல்றேன். போடா போச்சு, எனக்கு சாப்பிட தெரியாது. கல்யாண வீட்டுல அவசரமா பேசக்கூடாது. நம்மளால அங்கேதான் அவசரமா பேசுவேன் கல்யாண வீட்டுல. ஆனா பொங்கல்ல கல்லு இருந்துட்டாப்பியா, எடுத்து போய் சாப்பிட முடியாது. கிளம்பிட்டான். கல்யாணத்துல என்ன வார்த்தை பேசுறேன் பாரு. என்னடா இளவு பொங்கல் வச்சிருக்கிய அப்படின்னு பாத்துக்க. பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு. டாய் ஆறாவே கல்யாணத்துல இளவுலன்னு பேசிட்டு உன்னோட பெரிய கருமாந்தமா இருக்கிறானே இவே. ரெண்டாவது மூணாவது சேர்ந்தேன் பாரு, அதோட சூப்பர். எவனா கல்யாணத்துல இளவு கருமாந்திர முடியும்? உங்களால உடைய சுடுகாட்டு வைக்க முடியாது. அவன் கொண்டு போயிட்டா சுடுகாட்டுக்கு. நாலாவது வந்தான் பாரு, அவன் தான் தங்க புண்ணியவன். டாய் பத்தியெல்லாம் சாப்பிட்டு மொழியத்துல போங்கடா. எவன் தாலி எடுத்தா நம்மளுக்கு அப்பதான் மாப்பிள்ள உடனே தாலியை கட்ட போறாங்க. கட்ட போற நேரத்துல சொல்றாரு பாரு, எவன் தாலி எடுத்தா நம்மளுக்கு என்னன்னு. அதே அப்ப நீங்க கல்யாணத்துக்கு வர்றாங்க, நம்ம தாலியை போட்டு அறுக்கதாயா வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் தண்ணியை போட்டு ஏன் கேட்கிறேன், பெரும் பாடுபடுத்துறாங்கப்பா. ஆனா போட்டோ எடுக்கிறாரு பாரு, போட்டோகிராஃபர் பாரு, அவருக்கு தான் தெரியும் மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு. அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு. போட்டோ எடுக்கிறாரு மாப்பிள்ள கடைசியா ஒரு தாடி சிரிக்கி அப்படி பாரு. கடைசியாவா அப்படி என்ன இனிமே தாலியை கட்டா நீ சிரிக்கவே முடியாதுடா, இப்பயே சிரிச்சுக்கடான்னு அர்த்தம். ஐயன்னு சொல்லுவாரு. நல்ல நேரம் முடிஞ்சிச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. யாருக்கு முடிஞ்சிச்சு? தாலியை கட்டா மாப்பிள்ளைக்கு முடிஞ்சிச்சு, தாலி கட்டாட்டி ஐயருக்கு முடிஞ்சிச்சு.